நான் இரட்டலைப்பாறையிலேருந்து வரேன். என் மகளுக்கு குழந்தை வேணும்னு சொல்லி சந்தியாபுரத்தை வேண்டிகிட்டு இருந்தேன். போன வருஷம் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி சந்தியாகபுரம் எங்கள் ஊர் கோயிலுக்கு போயிருந்தேன். அன்னைக்கு இங்கே சந்தியாகபுரம் அன்பிகை மகனது நடந்தது. அப்பொழுது என் மருமகளுக்கு சுயப்பிரசவம் வேணும்னு நான் சாமிக்கிட்ட எழுதி கொடுத்து பூசையில் வாசிக்க சொல்லியிருந்தேன். என் மருமகளுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குது. இந்த சந்தியாகபுரருக்கு, இந்த அடைக்கல மாதாவுக்கு, இந்த திவ்ய நற்கருணை ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. ஊட்டியிலேருந்து வர்றேன். என் பேத்திக்கு குழந்தை பிறக்கிறப்ப சர்க்கரை நோய் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நான் சாமியை வேண்டிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் சர்க்கரை குறைஞ்சி நல்ல முறையில் பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் முதுகு வலி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, பிள்ளைய தூக்க முடியாமல். நான் சாமியை அந்த சந்தியாபுரம் வேண்டிக்கிட்டு வந்து சாட்சி சொல்கிறேன்னு இருந்தேன். அது நான் பூர்ண கோணமாகிடுச்சு. சந்தியாபுரத்துக்கு கோடான கோடி நன்றி. பஞ்சமட்டிலேருந்து வர்றேன். அவங்க கீழே வந்து எங்கள் வீட்டுக்கார் 2 வருஷம் ஆகி வீட்டில் இருந்தார். இப்போ வேலைக்கு போகிறாரு. திடீர்னு அந்த கால் வலி வரவும் சந்தியாபுரம் வேண்டிக்கிட்டே சரியாயிடுச்சு. கோடான கோடி நன்றி. என் பேர் செலி. நான் தரகம்பட்டியிலேருந்து வரேன். நான் ஜனவரி 24ஆம் தேதி வந்து சந்தியாபுரத்தை ரொம்ப பாரத்தோடு வந்து ஜெபம் பண்ணிட்டு போனேன். நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வரணும், நீங்கள் தான் எங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு சந்தியாபுரம் எண்ணெயை வாங்கிட்டு போயிருந்தோம். கரெக்டாக வச்சு 6 நாள்லேயே அந்த எண்ணெய் பொங்கி ஊற்றி அவர் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாருங்கிறத காமிச்சார். இன்னும் வந்து எங்கள் குடும்பத்தில் அவர் வந்ததுக்கப்புறம் நிறையா மாற்றத்தை நாங்கள் பார்க்க முடிஞ்சது. இன்னும் அவர் எங்கள் கூடவே இருந்து எங்களை வழி நடத்தணும். என் பிள்ளை இந்த வருஷம் 12வது எழுதுகிறான். அவனுக்கு நல்ல மார்க் வரும்படியாகவும் சந்தியாபுரத்தை வேண்டிக்கிறேன். மேலும் எனக்கு உதவி செய்த சந்தியாபுரக்கும் ஏசப்பாவுக்கும் மாதாமாவுக்கும் நன்றி. என் பேர் சூசைமேரி. நான் தோரங்குறிச்சிலேருந்து வந்திருக்கிறேன். நான் போன வாரம் கீழே தண்ணி தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே திடீர்னு ஒரு சைடாக விழுந்துட்டேன். இடுப்பு அப்படியே ஒரு மாதிரி சடக்குன்னு சவுண்டு கேட்டுச்சு. நான் திருப்பி சந்தியாபுரம்னு சொல்லிட்டு இவ்வளோவுமே சந்தியாபுரம் தான் சொன்னேன். திருப்பி போய் நான் செக் பண்ணி பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது, ரத்த கட்டுதான்னு சொல்லிட்டாங்க. சந்தியாபுரத்துக்கு கோடான கோடி நன்றி. பேர் சந்தியா. எனக்கு 1 மாதமாக காது வலி ரொம்ப இருந்துச்சு. நான் ஹாஸ்பிட்டல் போய் மெடிசன்லாம் சாப்பிட்டே சரியாகவே இல்லை. இவங்கக்கிட்ட நான் அழுது ப்ரேயர் பண்ணி அவங்களோட எண்ணெயை மட்டும்தான் ஊற்றி காதில் தடவிட்டு வந்தேன். இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக குணமாயிட்டு அவங்களுக்காக நன்றி. நான் இந்த ஊர் தான். என்னோடய பேர் வந்து பாண்டிமீனா. என் பையனுக்கு வந்து தொடர்ந்து ஒரு 8 நாளாக ஃபீவர் அடிச்சுட்டே இருந்தது. ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பார்த்ததில் வந்து அவனுக்கு வைரல் ஃபீவர்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ரொம்பவே பயந்துட்டோம். நான் வந்து சந்தியாபுரத்தை வந்து வேண்டிக்கிட்டேன். என் பிள்ளையை எனக்கு குணப்படுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சாட்சியாக வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி என் பையனை எனக்கு குணப்படுத்தி கொடுத்த சந்தியாபுரத்துக்கு கோடான கோடி நன்றி. அது மட்டும் இல்லாமல் என்னோட நாத்தனாருக்கு வந்து நான் வந்து பையன் பிறக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி அவங்களுக்கு நல்ல நிலைமையில் ஒரு பையனை கொடுத்த சந்தியாபுரத்துக்கு கோடான கோடி நன்றி.